கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உங்களை நேசித்து காத்து வழி நடத்தி வருகின்ற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக திரும்பவுமாக ஒன்று கூடி இந்த நேரத்திலே உம்முடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது பரத்தின் தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளத்தையும் ஆழத்திலே சென்று ஒவ்வொரு வார்த்தையையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக, புரிந்து கொண்ட பின் அதன்படி நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆவியானவர் அனுகூலம் கொடுக்கத்தக்கதாக ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கின்றோம். நாங்கள் ஒரு இடத்துல பிறந்து ஒரு தாயின் மக்களாக பிறந்து அந்த இடத்துல என்ன இருக்கின்றதோ அதன் அடிப்படையிலே சிந்தனைகளை சிந்திக்க கற்று நாங்கள் அதன் அடிப்படையிலேயே பல காலமாக பல வருடங்களாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் என்ன கூறுகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து, சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து, அந்த சத்தியத்தை முறையாக நாங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நீர் என்ன நினைக்கின்றீரோ அதே மாதிரியான ஒரு எண்ணத்தை நாங்கள் பெறத்தக்கதான கிருபையை தந்து அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இருக்கும். நீரே கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். இன்று நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே தவறுதலாக நாம் பிறந்த இடத்திலே நம்மிடத்திலே விதைத்து விட்டார்கள். அந்த அநேக காரியங்கள் அப்படி இருக்கின்றது. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் இன்று பார்க்க போகிறோம். அது பார்க்க முன்னாடி வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, டிராஃபிக் ரொம்ப க்ளீனாக இருக்க, இன்னைக்கு கரெக்டாக போய் 40 நிமிஷத்தில் சேர்ந்துடலாமே அப்படின்னு. ஏன்னா 2 நாளாக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மழை, 2 நாளும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எங்கேயோ வந்து டிலே ஆகி ஒரு 15-20 நிமிஷம் போய் தள்ளி அப்படி போகும்போது வெள்ளிக்கிழமை சரி 95க்குள்ளே நுழையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னு கிளம்புனேன். போய் ஒரு 5 நிமிஷம் போகிறதுக்குள்ளேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனால் 4 லைனையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பொதுவாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆகுது 40 நிமிஷம் ஆகுது, 45 நிமிஷம் வண்டி மூவே ஆக விடாம ஆக்கிட்டாங்க 4 லைனும். என்ன நடந்து, என்ன விதமான ஆக்சிடென்ட்? எந்த ஆக்சிடென்ட்டையும் தள்ளி போட்டுட்டு வண்டியை விட்டுரும், அதுக்கு வந்து தூக்கிட்டு போயிடும். அப்புறம் ஒரு 50 நிமிஷம் கிட்ட ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி லேட்டாக வருவேன், இப்படி ஆக்சிடெண்ட்டில் ரோட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ரெடி பண்ணியாச்சு. இங்கே கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போகும்போது ஒரு போர்டு தெரிஞ்சுது, எமர்ஜென்சி சீன் கண்ணுக்கு தெரிஞ்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படி போகும்போது அந்த ஃபாஸ்ட் ட்ராக்கில் 4 ட்ராக்கில் ஃபாஸ்ட் லெஃப்டில் இந்த இருக்கிற ஒரு பைக் படுத்து கிடந்தது. இன்னும் ஒரு காரு அப்படியே பள்ளத்துக்குள்ளே கிடந்துச்சு. திடீர்னு மைண்டில் ஒரு வந்தது, அந்த காரு நானாக இருந்தால். பைக்காரன் கொஞ்சம் வெயில் அடித்த உடனே ஸ்வைன்னு உள்ளே வருவாங்க. அவன் வந்த உடனே ஒதுங்கி அவனுக்கு வழியை விட்டு சாத்தான் போகிறான், நம்ம வழியை விட்டா தான் அவன் பாட்டுக்கு போய் சேருவான்னு விட்டுருவான். எப்படி அடித்தான்னு தெரியல. அநேகமாக அந்த ஆள் அவுட் ஆனதுனால தான் அந்த வார்த்தை இருக்கும். எமர்ஜென்சி சீன்னாலே செத்தாங்களா போட்டுதானா? சரி. ஆனால் நான் அதை பார்த்த உடனே அந்த வார்த்தையை வச்சு நான் கணிச்சேன். அதனால எல்லாரும் பார்க்கக்கூடாது, பார்த்தவங்க எல்லாராலையும். அதுக்கு பிறகு இன்னும் ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்த உடனே ஒரு ஏஜுக்கு மேலே நிறைய பேருக்கு தாங்க முடியாது. அந்த பதற்றத்திலே ஓட்டி இவங்க 4 பேர் இடிச்சு அந்த சிக்கல் ஆயிடும்னு அந்த அநேகமாக அதை முன்னாடி இருக்கவங்க மட்டும் என்ன பார்த்துருக்கலாம், அதையும் கவர் பண்ணிட்டாங்களான்னு தெரியாது. அப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் போயிருந்தா, அவன் என்ன கிராஸ் பண்ணியிருந்தா, நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் தட்டியிருந்தான். அவன் எந்த லெவலுக்கு வந்தான்லாம் தெரியாது. ஸ்வைங் தான் வருவாங்க. அது கணிக்கிறதுக்குள்ளே அப்படி கிராஸ் பண்ணிடுவான். அதுவும் 95ல் கேட்கவே வேணாம். நம்மளும் ஒரு 80ல் போவோம், எல்லோரும் போயிட்டுருப்போம். அவன் 85-90ல் போய் கிராஸ் அடித்து கட்டடிச்சு போவான். ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்தாக்கா நம்ம பிரேக் போட்டு அவனை உள்ளே விட்டுருவோம். அன்றைக்கி நடந்த உடனே அப்போது நம்ம கிருபைன்னு நிறைய காரியங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கர்த்தர் கிருபையால் அந்த வண்டி என் வண்டியாக இல்லை, அந்த வண்டியில் ஓட்டிக்கொண்டு வந்த ஓட்டுநரை கர்த்தர் காப்பாற்றுவாராக அப்படின்னு ஒரு மனசில் ஒரு நினச்சி. அவனுக்கு என்னெல்லாம் நடந்தோ தெரியல. அவன் வண்டி அங்கே கிடக்குது, படத்தில் கிடக்குது, ஆனால் நிற்கிது கவுரில். இவன் வண்டி படுத்து கிடக்குது, ஃபுல்லாக வச்சு அதை கிளீனாக அதுக்கப்புறம் போய் சேர்ந்தோம். சரி, இது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. இந்த சின்ன ஒரு இன்சிடெண்ட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். சப்போஸ் அதில் அடி வாங்கியிருந்து, பொதுவாக இங்கே அடி வாங்கினாக்கா காருக்குள்ளே இருக்கவங்க யாரும் இறக்குறா போலலாம் தெரியல, அவ்வளோ ரொம்ப டேமேஜ் ஆகும். இல்லை கார் அடிக்கலையா? காரு குறுக்க வந்துருக்கான். அப்போ இவன் லெஃப்டில் அடிச்சிட்டான். இவன் இல்லை கார் வந்து அவனை ஹிட் பண்ணான்னா இறக்கணுன்னு உள்ளே போயிடுச்சு.
அவன் அடிபட்டான். அவனே விழுந்துட்டான். அவனே ஜம்ப் பண்ணி ஆமாம் உருண்டுருச்சுல்ல எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் போகிறப்ப. அதுவும் இந்த நியூஸ் எல்லாம் போடும்போது எதெல்லாம் மாற்றி போடுறாங்க, எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. சரி, ஆனால் அவன் காருக்குள்ளே இருக்கவன் சொல்கிறத வச்சு தான். சரி, எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து வெரி டெலிகேட் லைஃப். எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். எஸ்பெஷலி ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது பயங்கர அலர்ட்டாக இருக்கணும். அதனால தான் யார் வந்தாலும் ஃபோன் எடுக்கக்கூடாது, மெசேஜ் யாரும் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் பண்ணால் போட்டாக்க மண்டைய குடையும் தவிர்க்கணும். அது வந்து பொட்டுன்னு முன்னாடி போட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கணும். போகும்போது கவனமாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இதை போயிட்டு இன்றைக்கி நாம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 10வது அதிகாரத்திலே ஒரு இன்சிடென்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த காலத்தில் வாழும்போது அவரை சுற்றி அந்த கல்விமான்கள், லாயர்ஸ், நியாய சாஸ்திரிகள்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் லாயர்ஸ்னே போடுவோம். அவங்க வந்து அவரை கொடையணும், அவரை சோதிக்கணும்னே கேள்வி கேட்பாங்க. ஸோ லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் நம்ம 25லிருந்து சில காரியங்களை பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் என்ன கற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதையும் பார்க்க போகின்றோம். அது நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. நமக்கு வந்து ஒரு காலத்தில் இப்போ வந்து ஒரு 11 பேர், 3, 6, 8, 10, 11 பேர் இருக்கோம். 11 பேர் இருக்கோம். இந்த 10 பேர் எல்லாருமே 50 வயசுக்கு மேலே போயாச்சு, ஒருத்தர் தவிர. இல்லை, நமக்குன்னு ஒரு அனுபவங்கள்லாம் இருக்குது. பல பேரை பார்த்துருக்கோம், பல வேலைகளை செஞ்சுருக்கோம், பல இடத்துல புகழ் வந்திருக்கும், அவமானங்கள் வந்திருக்கும், பேச்சுக்கள் ஏச்சுக்கள் வந்திருக்கும். எல்லாம் தாண்டி வந்து இருக்கும்போது ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துல சில காரியங்கள் வேதத்திற்கு புறம்பாக இருக்கும். அது நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் மைண்டுக்குள்ளே இருக்கும். நம்மளும் நம்பிக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருப்போம். சரி, வேதம் என்ன கற்றுக் கொடுக்கின்றது, அந்த ஒரு காரியத்தை இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து அவரை சோதிக்கிறதுக்காக ஒரு லாயர் வந்து கேட்குறாரு, நான் பரலோக ராஜ்யத்தை சுவீகரிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? வாசிங்க வைப்பேன் 25. அப்பொழுது நியாயஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ நமக்கு எல்லாருக்கும் அதே மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. நான் வந்து பரலோகம் போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, அவன் லாயரு கேட்கறது தெரிஞ்சுக்கணும்னு கேட்கல, சோதிக்கும்படி கேட்குறான். அப்போ ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அன்றாடம் அவர் மேலே பொறாமப்பட்டது, அவரை வந்து கிண்டல் அடிக்கணுன்றதுக்காக, எப்படியா மாட்டி விடணுன்றதுக்காக கேள்வி கேட்கறது. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லணுன்னாக்கா அப்படியே மாட்டு. அப்படி சொன்ன உடனே ஜீசஸ் கிரைஸ்ட் பிளைனாக ஆன்சர் கொடுக்கல. எவ்வளோ ஸ்மார்ட்டாக அதை வந்து டேக்கிள் பண்ணுறாரு நம்ம பார்க்கணும். அதை அப்போது அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாரு. அவன் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்லலை, அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். இப்போ நம்மளாம் வாசிக்கிறோம், வாசித்ததை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்குவாங்க. இதே ஒவ்வொரு சபைகளும் கூட ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷனும் இருக்கும். இப்போ ஒரு திருக்குறளுக்கு 2 லைனில் அவர் எழுதிட்டு போயிட்டார், 7 வார்த்தை 2 லைனில் கொடுத்துட்டார். நிறையா பேர் அதுக்கு பொழிப்புரை எழுதுவாங்க, எக்ஸ்பிளனேஷன் எழுதுவாங்க. 1.5 லைன் இருக்கிறத அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆளுக்கு ஒன்று எழுதுவாங்க. அது வந்து ஒரு விளக்கத்தக்கதாக இருக்கும். என்ன எழுதியிருக்குன்னு இவர் கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான்? பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையினோடும் அன்பு கூர்ந்து. நிப்பாட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே இது சொல்ல வரும்போது மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷனு. அதில் சொல்லும் போது நீ அன்பு செலுத்தணும் அப்படின்ற வார்த்தை இல்லாமல் ஒரு முழுமை. நம்ம வந்து அறகுறையாக இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தை எப்படி போடப்பட்டிருக்கிறதுனாக்கா, ஒரு முழு ஆத்துவமோடும் செஞ்சால் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜஸ், அரையும் குறையுமா நினச்சிக்கிட்டு எதுவும் செய்யாத, முழு பலத்தோடு, முழு அன்போடு, முழு ஆத்மா, எல்லாமே முழுன்னு வந்து முழு சிந்தனை. செய்யலாம் வேண்டாம், செய்யலாம் வேண்டாம், செய்யணும், அதான் நல்லது அப்படின்னு அவரிடத்துல அன்பு கூர்ந்துன்னா மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உண்டான கனெக்ஷன். சரி, அடுத்தது இல்ல, அதுலயே அடுத்தது, நீ உன் இடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். சரி, யாராவது தன்னைத்தானே நேசிக்காத ஆள் இருக்காங்களா? நேசிக்கிறதுனால தானே எத்தனை மேக்கப்பு, எத்தனை ட்ரெஸ்ஸிங்கு, எத்தனை இது பாடியை நல்லா வச்சுக்கணும்னு.
நல்லா ட்ரெஸ் பண்ண கண்ணாடி நல்லா இதை வாங்கணும், ஃப்ளாஷாக வாங்கணும், எல்லாமே அன்பு கூறுதலோடு வல்ல வாட்சு, பெல்ட்டு, ஷூவு, சாக்ஸு, பேண்ட்டு, சாரீஸு, பூவு எல்லாம் டாப் டு பாட்டம் எல்லாரும் அவங்கவுங்க அவங்கள நேசிக்கிறாங்க. அதான் பைபிள் என்ன சொல்லுது, ஒன்று நீ இவ்வளோ நேசிக்கிற, எப்படி ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு கடவுள். நீ ஒன்றை நேசிக்கிற, அதே மாதிரி அடுத்த ஆளை நேசிக்கிற. வெரி டஃப், வெரி வெரி டஃப் இல்லை? இங்கே வந்து உள்ள உட்கார்றது ஒரு டிஸ்கிரிமினேஷன். நேஷனுக்கு நேஷன், ஜாதிக்கு ஜாதி, கருப்புக்கு வெள்ளை, வேற இது, நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊர், எல்லா விதத்துலையுமே டிஸ்கிரிமினேஷன் இருக்கா போல. அப்படி வந்துட்டோம். யார் எங்கே ஊருக்காரன், இவன் எங்கே ஜாதிக்காரன், இது நம்ம பங்காளி, இது நம்ம ஆளு, எங்கே சபை, எங்கே இதில் வரவன், இப்படித்தான் நம்ம பேசி எங்கன்றத எங்கன்னா அதில் ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு அன்பு கூறுவதில் பிறன் இடத்தில். இந்த பிறன்னாக்கா இங்கிலீஷில் என்ன வார்த்தை வருது? பிறனுக்கு வந்து கரெக்டாக என்ன வார்த்தை வருது? நெய்பர். ஹூ இஸ் யுவர் நெய்பர்? அப்போ கரெக்டாக தெரியணும் நமக்கு. பிறன்னா யார்? பிறன்னா எங்க கூட பண்ணோம்னா பிறன் அடுத்த வீட்டுக்காரன். அப்போ எழுதி வீட்டுக்காரன் கிடையாதா? அந்நியர். அந்நியர்னா யாரு? நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. அப்போ நம்ம சகோதரத்தில் அன்பு கூறக்கூடாதா? பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக இருக்கு. அப்போ நீங்க வந்து அந்நியர்னாக்கா கூட பிறந்தவங்கள அன்பு செலுத்த மாட்டோமா? கூட பிறந்தவங்கள்ட்ட அன்பு இருக்காது. அது பிறன்ல வராதா? இது அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி போகுது. அதுக்காக தான் இந்த வார்த்தையை வந்து பிறன். ஹூ இஸ் யுவர் நெய்பர்? அதே ஒரு பெரிய சர்மனு. Whoever is without you, உன்னை தவிர எல்லாமே உனக்கு பிறன். பிறன்னு சொன்னா அடுத்தவன். அவன் அடுத்தவனா இன்னைக்கு, அடுத்தவன் இப்போ. வெளியே போனா இன்னொருத்தன், வேலைக்கு போனா இன்னொருத்தன், இங்க வந்தா இன்னொருத்தன், டிராவல் பண்ணா இன்னொருத்தன். பிறன்னா apart from you everyone is பிறன். everyone is your neighbor. நெய்பர்னா பொதுவாக நம்ம வார்த்தையில் வந்து சில வார்த்தைகளை நெய்பர், hey he is my neighbor, oh he is next to your house, okay right. அந்த அண்டர்ஸ்டாண்டிங். பிறன் என்று சொன்னால் அடுத்தவன், அவ்வளவுதான். இந்த உலகத்துல உன்னை தவிர எல்லாவனுமே அடுத்தவன், பிறன், நெய்பர். அவனிடத்தில் நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அப்படியே நேசிக்கணும்னு என்கிட்ட ஒரு டீச்சர் வந்து மெதுவாக சொன்னாங்க, நம்ம கருத்தை பார்த்துக்கணும்ல, எதுக்கு அவங்ககிட்ட போய் ரொம்ப மல்லு கட்டுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட. நான் ஒருத்தன் போட்டு வாருன்னு வாரிட்டு இருக்கக்கூடாது போயிடும் அப்படின்னு இன்னொரு டீச்சருக்கு பிடிச்சி கொடுத்தேன். அது அப்படியே அந்த டீச்சர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது சாயங்காலம் வரும்போது, நம்ம எதுக்கு மல்லு கட்டணும் அவங்ககிட்ட, நமக்கு அப்புறம் ஹெல்த் போயிடும்ல. எனக்கு சொல்கிறாங்க, நான் வாங்கிக்கிட்டேன், நான் ரிப்ளை பண்ணல. அது ஒரு பாயிண்ட் தான், தட்ஸ் ஆல்சோ ஒரு பாயிண்ட். அதை எப்படி பகுத்து பிரித்து அப்படின்னு நான் எப்படி யூஸ்வலாக பார்ப்பேன்னா, அந்த குடும்பத்தில் நான் பிறந்திருந்தேன், ஏன்னா அப்பா அம்மாவை சூஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஏதோ வந்துட்டோம் ஒரு அப்பா அம்மாவுக்கு, ரைட்டோ தப்போ நல்லவங்களோ கெட்டவங்களோ வந்துட்டோம். நல்ல நாடோ கெட்ட நாடோ, நல்ல ஊரோ கெட்ட ஊரோ வந்துட்டோம். அந்த இடத்துல நம்ம இருந்தால் அவனுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அப்படின்னு ஒரு மீட்டிங் வைக்கிறோம். ஒரு பையன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு இன்னொரு லேடி, என்கிட்ட மோசமாக தான் இருக்கான், நான் அந்த மீட்டிங் வைக்கல, இன்னொரு லேடி டீச்சர் மீட்டிங் வச்சிட்டாங்க. அப்போ அந்த அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் என்னை வீட்டு விட்டு போயிட்டாரு. அனுப்பிட்டாங்களா போயிட்டாருன்னு தெரியல, வேணான்னு போயிட்டார், அந்த பொம்பளை வேணான்னு போயிட்டார். அதனால கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக பிள்ளைகள் அஃபெக்ட் ஆகி அதனால தான் அவன் பண்ணுறான். அவன் ரொம்ப எதிர்த்து பேசுவான், மாற்றி பேசுவான், திருப்பி கேட்பான். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், தலையை கவர் பண்ணிக்குவான். எப்போது இது கடுப்பாய், எல்லா டீச்சரும் கடுப்பாய், ஒரு லேடி டீச்சர் இப்படி வந்தோடனே அப்போது ஒரு வீட்டு சூழ்நிலை நமக்கு தெரியல, அவன் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு ஒரு டென்ஷனில் வந்து அவனுக்கு அப்பா அம்மாவை பார்க்க முடியாது, அன்பு கிடைக்கல, அம்மாவுக்கு டென்ஷன் தாங்க முடியாமல் பிள்ளைக்கு மேலே எரிஞ்சு விடும். இது இப்போது இந்த பையனை வந்து நானும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிச்சு. இப்போ வந்து அவங்க அம்மாவும் என் கண்ட்ரோலில் இருக்கேன், அந்த பையனுடைய அக்காவும்
என்னுடைய தொடர்பில் இருக்காங்க. அவனை அமுக்கிறதுக்கு நான் இந்த பக்கம் ரெடி, அவங்க அந்த பக்கம் ரெடி. அப்படியே ஒரு சூழ்ந்து வச்சுட்டோம். வந்த உடனே இப்போ அவனை எப்படியாவது பாதுகாத்து அந்த ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். அவன் நம்ம மாட்டியிருந்தா, அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தா, அப்பா இல்லாமல் இருந்தா, இல்லை அப்பா மோசமாக இருந்தா, இல்லை அப்பா அம்மா விட்டு ஓடி போயிட்டா, இல்லை அம்மா அப்பாவை துரத்தி விட்டா, பல காரியங்கள். அப்போ நம்ம பிறன்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து கிளாஸில் இருக்க எல்லாருமே பிறன் தான். அவன் தான் எனக்கு பிறன். நான் ட்ராவல் பண்ண என் பக்கத்தில் இருக்கவங்க மற்றவங்கள நான் ஒன்று தெரியுமா கொஞ்சம் பேசினாக்கா அவங்க எனக்கு பிறன். எங்கே போகிறோமோ எல்லாரும் பிறன் தான். அப்போ அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, எல்லாம் எக்ஸப்ட் மீ, எவ்ரி ஒன் இஸ் அ நெய்பர் டு மீ. அப்படி சொல்லி கடவுளை வந்து புழுகிற வைக்கிறதுக்கு என்ன எழுதியிருக்கிறன்னா இப்படி எழுதி இருக்குதுன்னு சொன்ன உடனே கடவுளை என்ன சொல்கிறார் ஜீசஸ், நிதானமாக கணிச்ச, அவசரப்பட்டு நீ பதில் சொல்ல. அப்படி எப்படி சொல்கிறாரு 28 அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். எப்படி அதுல 3 பாயிண்ட் வந்துருக்காங்க. நீ நல்லா ஆழ்ந்து நிதானமா யோசித்த, அப்படியே செய். உன்னை போலே அடுத்தவனை நேசிச்சா என்ன சாமி கிடைக்கும்? எல்லாமே திட்டுறான், நன்றி எறிகளாக இருக்கான், செஞ்சு பிரயோஜனம் இல்லை, வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ அதை செய்ய. அப்போ நீ பழைப்ப. அடுத்தவன் எப்படி இருக்கான்னு தெரியாது, அதாவது அவன் செய்யறதுக்கு அவன் பாடு. அப்பொழுது நீ பிழைப்பாய் அப்படின்னு சொல்லி அவர் அவனுக்கு சொல்லி முடிச்ச பிறகு அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க, லாயர் அவன் அறிவை காட்டுவான், அவன் பேச்சுல நடத்தையில அப்படின்னாக்கா அவனுக்குரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு காட்டுறதுக்கு வாசிங்க பார்ப்பான். அதை அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அப்போ அந்த முதல்ல சொல்லிட்டான் கரெக்டா வசனத்தை. இப்ப நிறைய பேர் பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண சொல்லிடுவோம், மனப்பாடம் பண்ணிடுவோம். ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷன் இருக்காது, மனப்பாடமா தெரியும் வசனம். வாழ்க்கையின் ஓட்டத்துல அப்பப்போ அதை வந்து நீ திணிக்கிறியா, அப்பதான் நீ பிழைப்ப என்று சொன்னால் அதுக்கு பல அர்த்தம். உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு இருக்க 10 மடங்கு நீ வருவ, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதப்பா, நீ கிறிஸ்டியன் மற்றவங்க போடுவான். அப்பதான் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் கடவுள் பாப்பா, இவங்க கடவுள் நல்லவர்னு நீ கடவுளுக்கு பிரதிபலனாக இருப்ப, கடவுளுக்கு பிரதிநிதியா இருப்ப. நீ செய்யும் போது உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வதிக்கப்படும். மற்றவன் என்ன சொன்ன, நீ செய்ய வேண்டியதை செஞ்சிட்டியா அப்படின்னு. ஹூ இஸ் மை நெய்பர் அப்படின்னு அவன் லாயர் கேட்கலாம். அந்த வார்த்தையை கரெக்டா சொல்லிட்ட, மனப்பாடம் பண்ண அப்புறம் சொன்ன உடனே கரெக்டு. அப்படியே நீ செய்ய, நீ பிழைப்பாயின்னு சொல்லிட்ட பிறகு who is that neighbor? அப்போ எக்ஸ்பிளனேஷன் கேட்கலாம். தெரியல. இப்போ நம்ம ஆளு கொண்டு சொன்னோம்ல, அதே நமக்கே தெரியல. எவ்வளோ வருஷமா இருக்கும், எத்தனை இது கேட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கே யார் பிறன்னு நமக்கு தெரியல. அப்போ எல்லாருமே நமக்கு பிறந்தான் என்ன தவிர அப்படின்னு சொல்லும்போது நிதானமாய் சொன்னா எப்படி பிழைப்பான்னு சொன்னோன்னா இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யாருன்றான். ஜீசஸ் கிரைஸ்ட் அதுக்கு பதில்ல, உன்னை தவிர எல்லாருமே பிறந்தாம்பா அப்படின்னு சொல்லல. உடனே ஒரு ஸ்டோரியை சொல்றார். ஒருத்தன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டான். புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும்போது அவன் ஒரு லோன்லியா போகும்போது அவனை அடிச்சு, ட்ரெஸ் நல்லா இருந்தது, நல்ல பனியனா இருக்கான்னு உரிச்சிட்டான். எல்லாத்தையும் அடிச்சு இடிச்சு எடுத்துட்டு குற்றையும் கொலையுமா வச்சுட்டு ஓடிட்டாங்க திருடங்க. அவன் இருக்கிறான். ஜீசஸ் கிரைஸ்ட் பிறன்னா யாருன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு விளக்குறார். எப்படி சூப்பர் டீச்சர்ல ஒரு கேள்வி கேட்டாக்கா அவனுக்கு பதில் கேள்வி கேட்டார் முதல்ல. ரெண்டாவது அந்த கேள்வி கேட்டதுக்கு டைரக்டா ஆன்சர் சொல்லாம ஒரு இன்சிடென்ட்டை வளர்க்கிறார். ஜெருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் புறப்பட்டான். அப்படி போகும்போது அவன் தனியா போய் மாட்டிக்கிட்டான். நம்ம சில இடங்கள்ல தனியா டிராவல் பண்ணக்கூடாது, நமக்கு தெரியும் மோசமான ஏரியா. நீங்க நல்லவங்களா இருக்கலாம், அங்கே இருக்கிறவங்க நல்லவங்களான்னு தெரியாது. பூனாலேருந்து நான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி தமிழ்நாட்டுக்கு வரேன். ஸ்பைசர் காலேஜ் போதும்னு சொல்லிட்டு, இவளுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆன பிறகு போதுன்ட்டு 4 வருஷம் பூனா ஸ்பைசர் காலேஜ் வேலை பார்த்துட்டு வரும்போது ஒரு எல்லாத்தையும் ஒரு லாரியில் சேலத்துக்கு வெங்காய லாரி கொஞ்சோண்டு இருந்த திங்ஸ் எல்லாம் லாரியில் போட்டு கொண்டு வரேன். நமக்கு இருந்த வாகனம் வந்து அவுடி இல்லை, சூப்பர் சைக்கிள். அதையும் மேலே அதான் ஸ்பைசர் காலேஜில் சொயின்னு போகல, இது போகும்போது எல்லா இடத்துலையும் அந்த சின்ன சைக்கிள், அந்த சைக்கிள் மேலே இருக்கு. நைட்டு
ஒரு மணி 2 மணிக்கு வரும்போது அந்த சைக்கிள் பளபளான்னு இருக்க உடனே காட்டுக்குள்ள இருந்து வந்தவன் வண்டியை அப்படியே மறிக்கிறதுக்காக நிறைய அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் போல போட்டுருக்கான். நான் வந்து டிரைவருக்கு பக்கத்தில் கிளீனரு, அவங்களுக்கு மேலே ஒரு சின்ன இது இருக்கும், அதில் படுத்திருக்கேன். டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதில்ல திடீர்னு அந்த கிளீனர் கத்துறான், அண்ணன் வண்டி அழுத்துங்கன்னா அழுத்துங்கன்னு சொன்ன உடனே இவர் அழுத்துறாரு. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க, அடித்து போட்டுருவாங்க, பொருளை திருடிடுவாங்க. பொருளை திருடி போயிட்டாங்க பரவாயில்ல, அடித்து போட்டு கையில் கைக்கெல்லாம் வாட்சி கிச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியாது. அப்போது அவன் அழுத்தி அதில் இடத்துல இருந்து தப்பி கொஞ்சம் தூரம் போய் அதுக்குள்ள முன்னாடி போன ஸ்கூட்டர் அடி கல் வாங்கியிருக்கான். அவன் ஒரு பக்கம் போய் அப்படியே தொடச்சிக்கிட்டு நிற்கிறான். எங்களுக்கு முன்னாடி போனேன். நான் தூக்க கலக்கத்தில் இருந்துச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் மேலே படுத்திருக்கேன். நம்ம இதில் அந்த பெரிய லாரி வெங்காய லாரி அது சேலத்தில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே வரேன், இந்த பக்கம் வரேன், தஞ்சாவூருக்கு வரேன்னா அந்த பக்கம் வரேன். அப்படி வந்துச்சு. கடைசியில் அது வந்த உடனே அப்போது ஒன்றும் ஆகலை, பொருளையும் இடத்துல இவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் எல்லாரும் குனிஞ்சிட்டாங்க. கல்லை அங்கேருந்து ஸ்வைன்னு கல் வருது, டம் டிம்னு. அப்படி கல் அடித்து ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வண்டியை நிப்பாட்டினா உள்ளே இருக்கிறது திருடிடலாம். அவனுக்கு ரொம்ப என்ன இருக்குது, இந்த வெங்காயத்தை எடுத்து என்ன செய்வான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, பளபளன்னு ஒன்று மேலே மின்னுனது சைக்கிள் தான். அவங்கன்னுக்கு அந்த சைக்கிளா எவ்வளோ பெருசா தெரிஞ்சுன்னு தெரியாது. சைக்கிளை பார்த்த உடனே அவனுக்கு பெருசா தெரியும். நான் படுத்திருக்கேன், வெளியே தெரியாது. நான் படுத்திருக்கிறதுனால வெளியே தெரியாது. அப்புறம் வந்த உடனே கொஞ்சம் தூரத்துல அப்புறம் சொல்லிக்கிட்டாங்க, இது போலீஸ்காரங்களும் இதுக்கு உடந்த, இது இப்படி திருடினோன்னா அவனுக்கு பங்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஏரியா மோசமான ஏரியா அப்படின்னு சொல்லி அது ஏதோ ஒரு ஏரியா மைசூரை கடந்து வரா போல கர்நாடகாவுக்குள்ளே வரும்போது இது நடந்துச்சு. எனக்கே இது நடந்து அன்னைக்கே என்ன சோழியை முடிக்கனாலும் முடிச்சுக்கலாம். எடுக்கும்போது எடுக்க வேண்டியெல்லாம் எடுத்து எல்லாரையும் அடிச்சு போட்டு டிரைவரு கிளீனரு நான், அவ்வளோதான். அப்போது அப்படியே வரும்போது அந்த இடத்துல நம்ம வந்து இந்த பிறனா மாறிடும். எவனாவது வந்து காப்பாற்றினா உண்டு, இல்லை காப்பாற்றலைனாக்கா அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே இருந்து அடிபட்டதெல்லாம் மயக்கம் போட்டு இருந்து செத்து போக வேண்டியது. இப்படி தான் ஜெரிகோக்கு போகும்போது ஒருத்தனுக்கு நடந்துச்சு. சரி, இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வளர்க்குறாரு, அவர் டைரக்டா ஆன்சரே சொல்லலை. டைரக்டா ஆன்சரே சொல்லாமல் அவர் வந்து அதை விளக்குறாரு. விளக்கும் போது அப்போ ஒரு ஆசாரியன் வருகின்றான். இங்கிலீஷ்ல என்ன போடுது, போதகர், பிரீஸ்ட். ஆசாரியன்னா ஒரு பிரீஸ்ட் வராரு. பிரீஸ்ட் அப்படியே பார்க்குறாரு, அப்படியே போயிடும். அப்போ யார் முதல்ல கொடுக்கிறார், கடவுள் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எடுத்துறாரு டாப் மோஸ்ட் பர்சன். Who should be an example? A father should be an example. Father means Father of heaven. இங்க வந்து நிறைய கேத்தலிக் சர்ச்சில் ஃபாதர்னு சொல்லுவாங்க, ப்ரீச்சர். அவரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அந்த ப்ரீச் எப்படி ஆக்ட் பண்றாருன்னு கடவுள் காட்டுறாரு. He did not give the answer directly. He was giving only an example. ஜெருசலேம் டு ஜெரிகோ முதல்ல ப்ரீஸ்டை காட்டுறாரு. ப்ரீஸ்ட் அப்படியே ஒரு லுக்கு விடுறாரு. எனக்கு 1008 வேலைக்கு எவனோ ஒருத்தன், நான் போனாக்கா அங்கே சர்ச்செல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும், சர்வீஸ் வேறு இருக்குது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும், செர்மன் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி அவருக்கு 1008 ஓடி இருப்பான் என்னமோ. அவன் பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். அதான் ப்ரீஸ்ட். அவர் ப்ரீஸ்டா நம்பர் 1 போகஸ் பர்சன். இப்படி ஒரு போதகர் எல்லாருக்கும் இதாக இருக்க வேண்டியவர். ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா பார்த்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்து, அவருக்கு ஒன்றுமே இல்லைன்னா அவருக்கு முடிஞ்சதை செஞ்சு யாராவது 4 பேரை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு செஞ்சிருக்கணும். So the priest, the man who is supposed to be the top class priest, a preacher who is preaching for everyone, he should have been an example. அவர் அப்படி செய்யல. பார்க்கிறாரு, பைபிள் என்ன சொல்லுது, பார்த்துட்டு விலகி போயிடுறாரு. சரி, அப்போ பிரீஸ்டுகளுக்கு இது ஒரு பயங்கரமான சாட்டை அடி. இது நம்பர் 1. நம்பர் 2, அடுத்தது யார் வரா, லேவியன். இந்த லேவிய கோத்திரத்துக்குரிய குணாதிசயம் என்ன, கடவுளுக்கு எதிராக நீ எதுவும் செஞ்சா போட்டு தள்ளிடுவேன். மேல இருந்து மோசஸ் வரும்போது கீழே எல்லாரும் கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சிருக்கும் போது அது 2 குரூப்பா பிரிஞ்சு அதுல வைராக்கியம் உள்ளவன்லாம் லேவிய கோத்திரம்.
கடவுளுக்காக வைராக்கியம் உள்ள ஒரு குரூப் தான் லிவைட்ஸ், லேவியர்கள். அந்த லேவியர்கள் வந்து கடவுளுக்கு என்ன வேணா செய்வான். அவன் மனுஷனை பார்த்துட்டு அப்படியே தள்ளி போயிடலாம். நம்மெல்லாம் டாப் கிளாஸ், இது எப்படி சொல்லுவோம், நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை, ஒளியுள்ள சபை, கடைசி சபை, அப்படி இப்படின்னு நம்மளை பீத்திக்கும். பெட்டிகாஸ்காரன் அப்படிதான் சொல்லுவான். ஜெகோவா விட்னஸ்காரன் நேமே கொடுத்தான். இவங்கெல்லாம் 144,000 இவங்கெல்லாம் இருக்காங்க. டக்கு 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 டக்குன்னு எல்லாம் அவன் தான் டாப்னு நினச்சிப்பான். ஏஜிக்கு போய் உட்கார்ந்து பாருங்க, அவன் தான் டாப்னுவான். இருக்கும் இல்லையே, அவங்கெல்லாம் போகாதீங்க, அவங்களுக்கெல்லாம் சத்தியமே தெரியாது, ஆளுக்கு ஆள் போட்டு சொல்லிக்கிட்டு எல்லா சபைக்காரங்களும் அவங்களா இருக்கணும். இப்போ கடவுள் எங்கே அடுத்தது அடிக்கிறார்? முதல்ல டாப் கிளாஸ் நம்பர் 1 பிரீஸ்ட். ஒரு சர்ச்சுக்கு போனாங்க, யார் நம்பர் 1? பிரீஸ்ட், போதகர், அந்த சபை, அவர் தான் நம்பர் 1. ஹீ இஸ் த டைரக்டர், ஹீ இஸ் ஆத்தரைசர், ஹீ இஸ் ஆத்தர், ஹீ ஷுட் பி டூயிங் எவ்ரிதிங். ஒரு ஸ்கூலுக்கு வந்த யார்? பிரின்சிபால். ஒரு நாட்டுக்கு வந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், நம்பர் 1. அப்புறம் தான் அடுத்த ஹைரார்க்கியில் அடுத்தது வரணும். இங்க வரும்போது அடுத்தது லீவைஸ் கொண்டாடுறார். இவர் வந்து சாதாரண ஆண்களையும் கொண்டாடல, கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ள ஆள். கடவுளுக்கு நான் என்னையும் செஞ்சிருவியா, போனா பாடுவேன், போனாக்கா கடவுள் சர்ச்சுக்காக உயிரை கொடுப்பேன், தரையை துடைப்பேன், என்ன வேணா செய்வேன், பாடுனா பாடுவேன், ஆடுனா ஆடுவேன், ப்ரீச் பண்ணுவேன், எனக்கு சபைனா உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற குரூப் அப்படின்னு நம்ம இப்போ இன்டர்பிரட் பண்ணோம். அவன் என்ன பண்றான்? அப்படியே பார்த்துட்டு அவனும் போயிட்டான். பிரீஸ்டும் சரியில்லை, கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருக்கின்றான்னு ஒரு குரூப்பையே உருவாக்குன அந்த கம்ப்ளீட் குரூப்பும் சரியில்லை. 3வது ஆளை கொண்டு வர. அவனுக்கு பேரு பைபிள் எப்படி இருக்கு? குட் சமாரியன். இந்த சமாரிட்டன், குட் சமாரிட்டன். இந்த சமாரியர்களை பத்தி தெரியணும். நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவோம்? தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், backward class, not eligible to drink with them, not eligible to go and eat anything in their house. அவங்க டச் பண்ண டம்ளரை நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்றா போல ஜூஸுக்கும் இந்த சமாரிட்டன்ஸுக்கும் ஒரு அப்படியே ஒரு வெறுப்பு இருக்குது. கடவுள் எப்படி கொண்டாந்து வைக்கிறாரு? ஒரு சமாரியனை கொண்டு வந்து வச்சு அவன் தான் பெஸ்டான ஆளு, குட் சமாரிட்டன் கொண்டு வந்து மனுஷன் அவனை பாரு, அவன் என்ன பண்றானோ அதுக்கு ஏத்தா போலதான் அவனுக்கு கேட்கு. அவன் மனுஷனா இல்ல அப்படின்னா அவனுக்கு அது கிடையாது. அப்போ பிரீஸ்ட தள்ளிட்டாரு, லேவியர்களை தள்ளிட்டாரு. அவன் பார்த்துட்டு போயிடானோன்னா 0 மார்க். அவுட் ஆஃப் 100 how much? 0. Give him -100. யாருக்கு? பிரீஸ்டுக்கு -100 கொடுக்கலாம், not 100, not 0. இவனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? லீவைஸ்க்கு சரி 0 கொடுங்க. குட் சமாரிட்டன் எல்லாம் தற்செயலா தான் வராங்க, யாரும் சொல்லி வச்சா போலாம் வரல. இவன் வந்து பார்க்கறான், ஐயோ மனுஷன் இருக்கிறாங்க. இந்த சமாரியர்கள் எப்படி வந்தாங்கன்னா யூதர்களும் ஜென்டைல்ஸும் சேர்ந்து ஒரு குரூப் உருவாக்குறது தான் இந்த சமாரிட்டன்ஸ். கலப்பு திருமணம். நம்மள ஒரு ஜாதி விட்டு ஜாதி கட்டிட்டான்னாக்கா ஐயோ இன்னும் குதிக்கிறாங்கல்ல, அந்த அப்படி வந்த குரூப்பை யூதர்கள் அப்படியே இவன் நம்ம இல்ல வேண்டாம், இவனோட வச்சுக்க கூடாது, இவன் கட்டினது சரியில்லை, இவன் பொண்டாட்டி சரியில்லை, இவன் புருஷன் சரியில்லை அப்படின்னு ஒதுக்குறா போல வச்சிருக்கும் போது வந்த குரூப் தான் இந்த சமாரிட்டன்ஸ். கடவுள் எப்படி கொண்டாரு? நீ யாரை தீட்டாக நினைத்தாயோ, யாருக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று நினைத்தாயோ, யார் வீட்டில் கஞ்சி குடிக்க கூடாது என்று சொன்னாயோ, யாரை தீண்டத்தகாதவன் என்று நினைத்தாயோ அவனையே கொண்டு வந்து வைக்கிறார். ஹீ இஸ் a good Samaritan. அவன் வரான், என்ன செய்யறான் பார்க்கறான், ஐயோ என்னப்பா இது, கொலையிலும் குற்றுயிரமா இருக்கானே, அவனை எடுத்து அவனை தொடச்சி. இன்னைக்கு யாராவது உங்க கார் வந்து பெஸ்ட் காரு, அப்புறம் யாராவது ஒரு ரத்தத்தோட இருந்தாங்கனாக்கா அந்த ரத்தத்தோட இருந்து உங்க சீட்ல ஏத்திடுவீங்களா? ஏத்திடுவோமா? என் கார் நாரிடும். முதல்ல அப்படிதான் ஞாபகம், காரை பத்தி தான் ஞாபகம். என் பொருள், எந்த பொருளும் என் பொருள் டச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கும்போது இவன் அதை தொடச்சி அந்த வசனத்தை வாசி பார்ப்போம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் சுய வாகனம், அவனுடைய ஓன் வாகனத்துல அவன் வந்திருக்கான். என்ன வாகனம்னு தெரியல, கடவுள் சொல்றாரு சுய வாகனத்திலே ஏத்துறார், துடைக்கிறான், எல்லாம் செய்யறான்.
எல்லாம் கொடுத்து கொண்டு போய் அவன் எங்க போகணுமோ அந்த லாட்ஜுக்கு கூட்டு போயிடுறான். அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறான். அப்புறம் அவனுக்கு வந்து போக வேண்டிய டைம் வருது. இங்க பார், செய்ய வேண்டியதெல்லாம் அவனுக்கு செய்ய, எதுவும் ஆச்சுனாக்க திரும்பி வந்து எக்ஸ்ட்ரா பணம் தரேன். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு யாரும் கிடையாது, ரிட்டர்ன் வராது, நல்லா தெரியும். அவன் யார் என்னென்ன தெரியல, அவன் என்ன ஆளுக்கான்னு தெரியல, என்ன பணம் வந்ததா, அவனுக்கு இருக்குதா, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்க, கால் பண்ணுவாங்களோ தெரியாது. அப்போ அவனுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் தருவேன். அப்போ நாட் ஓன்லி தட் டைம் ஹெல்ப், அந்த கண்டினியூஸ் ஹெல்ப். பைபிள் என்ன சொல்லுது? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தா எப்படி வரும்? திரும்பி வரும். சில நேரத்தில் வட்டியோடு சேர்த்து வரும். நான் தர்றேன் இருக்காரு, எல்லாருக்கும் தந்திருக்காரா? அதிகமா தந்திருப்பார். அவன் தரமாட்டான். அவன் யாரும் தெரியாது. அவனுக்கு சுகமானவனா அவன் பாட்டுக்கு அவன் போயிடுவான். அவன் என்ன வேலை பார்க்குறானோ அவன் போயிடுவான். அப்போ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னாக்கா யாரு என்னன்னு தெரியாத. ஹூ இஸ் யுவர் நெய்பர்? உன் பிறன் யார்? என்னை தவிர எல்லாருமே எனக்கு பிறந்தான் இந்த உலகத்திலே. அது கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி, பிறக்காதவனா இருந்தாலும், ரோட்ல இருக்கிறவனா இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்காரனா சரி, அந்த நாட்டுக்காரனா இருந்தா, இந்த மதத்துக்காரனா, இந்த மதத்துக்காரன், இந்த ஜாதிக்காரனா, அந்த ஜாதிக்காரனா இருந்தா எல்லாரும் உனக்கு பிறன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கை காசு போட்டு செலவழிச்சுட்டு அது வர்றதா அவனை முதல்ல பாதுகாத்துட்டு கை காசு போட்டு செலவழிச்சுட்டு அதுக்கு பிறகு வர்றதையும் அவன் பொறுப்பேற்றுக்கிட்டு அவன் எதிர்பார்க்கல. He's a good Samaritan. அவன் யாரு? ஒதுக்கப்பட்டவன், யூதர்களால் ஏளனமாக பார்க்கப்பட்டவன். அவன் கொடுத்தா தண்ணி குடிக்க மாட்டான். அப்பேற்பட்ட ஆளுக்கு திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன், நான் திரும்பி வரும்போது உனக்கு என்ன நீ செலவு செய்தா தருவேன்னு சொல்லிட்டு கள்ளர் குகையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருக்கிறான்? அப்ப கேட்கிறார். 3 பேர் வந்தாங்க. இப்ப பிறன்னா யாருன்னு ஆளுக்கு ஒரு சொன்னோம்ல, ஈஸ்வரன் பிறன் இவன் தான் நம்ம சொன்னோம். எல்லாமே சரியா புரிஞ்சுக்காம ஒரு குரூப்பை சொன்னா போல இருந்தது. அப்ப இந்த 3 பேர்ல லவ் யுவர் நெய்பர்னு சொல்லும் போது உனக்கு பிறன் யாரோ அவனிடத்துல நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அப்படி நீ நேசிக்கணும் அப்படின்னு அந்த லாயர்ட்ட இருந்து வாங்கிட்டாரு. கரெக்டா சொன்னேன்னு சொல்லிட்டாரு. நீயும் அதை செய்யணும்னு ஒன்ன சரி. அப்ப பிறன்னா யாருக்கு நான் அப்படி செய்யணும்? அப்ப அந்த குட் சமாரிட்டனுக்கு அவன் யாருன்னே தெரியாது. எந்த நாட்டுக்காரன் தெரியாது, எந்த வீட்டுக்காரன் தெரியாது, அவனுக்கு சொந்த பந்தம் இருக்கான், அவனுக்கு சம்பாதிக்கிறான்னு தெரியாது, அவனுக்கு நம்ம ஏதாவது செலவு பண்ண திருப்பி கொடுப்பானான்னு தெரியாது. Everything he did and got the name Good Samaritan. இதுல 3 பேர்ல யார் பிறன்னு கேட்கிறார். அந்த பிறனுக்கு வந்து பாஸ்டர் நோ, he has -100 marks. அவன் பிறன் கிடையாது. லீவைஸ் என் உயிரே கொடுப்பேன், எங்க சபை நான் உயிரை கொடுப்பேன், கோயில் நான் உயிரை கொடுப்பேன், எதுவும் நான் உயிரை கொடுப்பேன் சொன்ன லீவைஸ் 0 மார்க். இவன் 100 out of 100 வாங்கிட்டான். யாரு? குட் சமாரிட்டன் 100 out of 100 வாங்கிட்ட உடனே கடவுள் சொல்றார். எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண, முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே ஆன்சர் சொல்லாம இன்னொரு கொஸ்டின் கேட்டார், திருப்பி கேட்டார். ரெண்டாவது இன்னொரு கொஸ்டினை கேட்கிறாரு, கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் சொல்லாம டைரக்டா ஆன்சர் பண்ணி ஒரே லைன்ல முடிச்சிருக்கேன். எதுக்கு இவ்வளோ எடுக்கிறீங்க? பையனுக்குள்ள ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாக்க பையன் டெல் த டைரக்ட்லி ஈஸி ஆன்சர். அவர் ஒரு கதையே சொல்லி முடிச்சிட்டார். 3 பேரும் சொல்லி முடிச்ச பிறகு அவருக்கு இரக்கம் செய்பவனே, who is your neighbor? that good Samaritan, right? அந்த பேரை வாங்கிறதுக்கு இவன் தான். அப்போ யாருக்கு கடவுள்கிட்ட இருந்து திரும்ப இறக்கம் வரணும்? அந்த அவன் எடுத்துட்டு போயிடுவான். நமக்கு தெரியாது, அவன் போயிடுவான். கடவுள்கிட்ட இருந்து யாருக்கு இறக்கம் வரும்? திரும்ப குட் சமாரிட்டன். யாருக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்? பார்க்கிறாரு. ஒரு காரியமும் அவர் கண்ணில இருந்து தப்பாது. அப்போ கேட்ட கேள்விக்கு டைரக்டா ஆன்சர் சொல்லாம அவர் செஞ்ச காரியத்துக்கு திரும்பவும் குட் சமாரிட்டனுக்கு சொல்லிட்டு அவனுக்கு இரக்கம் செய்பவனே என்றான். அந்த லாயர்ட்டே திருப்பி போட்டு வாங்குற சில நேரத்துல போட்டு வாங்கிடுவாங்க. ஒரு கேள்வியை கேட்டு மடக்கிறா போல. அவன் இவரை மடக்கணும்னு நினைச்சான். ஜீசஸ் கிரைஸ்ட் அவனை மடக்கிறதுக்கு சொல்லிட்டு அப்பொழுது இயேசு அவனை நோக்கி ஒரு காரியம் சொல்றார். அதான் ஹைலைட். நீயும் போய் அப்படியே செய்.
நான் கற்பனையெல்லாம் கை கொன்ற ஆளப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எல்லாம் செய்யற வைக்கிற அப்பா அவர் தான் அப்பா பிதாவே ஆகு அலக்கா பலக்கா பாட்டு நடனம் ஒத்து இது பிரசங்கம் எல்லாம் செஞ்சு சர்ச்சுக்கு போய் செய்ய தொடச்சி போட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணி பாஸ்டராக இருந்து இல்லை பாஸ்டராகவே இருந்து எல்லாத்தையும் காரியங்கள் செஞ்சவனெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு கடவுள் என்ன சொல்றாரு, போய் அப்படி செய் அப்படின்றார். யாரை தூக்கி பிடிக்கிறாரு? ஒரு எளியவனை, உலகம் ஒதுக்கினவனை, இவன் சரியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பை அப்படி பண்ணிட்டு வர்றார். பைபிளில் இதே சமாரிட்டன்ல ஒரு சமாரிட்டன் உமன் வரும், சமாரிய ஸ்திரீன்னு வரும். இவர் அப்படியே போகும்போது வழிக்கு போகும்போது அப்படியே வெயிலில் நடக்கிறாங்க, மத்தியான வேலை, எல்லாரும் சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 மைல் தூரம் உள்ளுக்குள்ளே போய் சாப்பாடு வாங்க போயிடறாங்க டிசைபிள்ஸ்லாம். இந்த அம்மா வந்து பாவம் போல் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தண்ணி குடிக்க தண்ணி இல்லை, அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க வருது. இவர் போறாரு. சமாரியர்களோட யூதர்கள் பேச மாட்டாங்க. மூஞ்சியை பார்த்தா கஞ்சி குடிக்க முடியாதுன்னு இப்படி திரும்பிக்குவாங்க. சகிக்க முடியாது, தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இப்படின்னு இருக்கிற குரூப்புக்கு இவர் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு தாகத்துக்கு தண்ணி தான்னு கேட்கிறார். ஒன்று இவர் யூதர், சமாரியன் லேடிட்டே முதல்ல பேசக்கூடாது, அப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன். ஷீ இஸ் அ லேடி, டோன்ட் டாக். அப்புறம் ஷீ இஸ் அ சமாரியன், டோன்ட் டாக். அவங்க கையில தண்ணி வாங்கி கூட குடிக்கக்கூடாது, ஆனால் தண்ணி கேட்கிறார். நீ இந்த தண்ணியை கொடு, நான் ஜீவ தண்ணியை கொடுப்பேன், உனக்கு பரலோகத்துக்கு டிக்கெட் கொடுக்குறாப்புல. அப்போ 3 இதை உடைக்கிறார். லேடிஸ்ட பேசக்கூடாதுன்னு நம்ம முண்டாசு பாரதியார் என்ன சொன்னாரு? ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஆண் ஜாதி பெண் ஜாதி. மனுஷங்கன்னா ஆண் பெண்கள் டிஃப்ரெண்டா உருவாக்கப்பட்டிருக்காங்க, ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி தான், பேர்ட்ஸ் கூட எங்க ஜாதி தான். யாரு? பிராமின் குலத்துல பிறந்த முண்டாசு பாரதியார் சொன்ன வார்த்தை. கடவுள் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஆனா கிறிஸ்டியன்ஸுக்கு இன்னும் நிறைய கோயில்களுக்கு போனாக்கா தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. இங்கே வந்தாக்கா வெள்ளைக்காரன் சபை, கருப்பர் சபை, ஏஷியன் சபைன்னு பிரிஞ்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வரும், ஆனால் மைண்டுக்குள்ளே இருக்கும். திடீர்னு ஃப்ரைடே ஒரு பையன் தப்பு பண்ணான், நீதானே அப்படின்னு. ஐ எம் ஸ்பானிஷ், தட்ஸ் வை யூ ஆர் ஆஸ்கிங் மீ, என்னை திருப்பி கேட்குறான். அப்போ அவனுக்கு ஒரு காரியம் இருக்குது, நான் ஸ்பானிஷ்னாக்கா என்ன சொல்லுவாங்கன்னு. கருப்பன் சொல்லுவான், இவர் வந்து பிளாக்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் தான் எதுவும் செய்வாருன்னு. அவனுக்கு ஒரு மைண்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் யூரோப்பில் போனீங்கன்னாக்கா அந்த கம்யூனிஸ்டால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அந்த ஜெனரேஷன் சாகிற வரைக்கும் அப்படி தான் நினைப்பான். அவங்க பிள்ளைகள் ஜெனரேஷன் தான் ஓரளவுக்கு அப்படி தூக்கி வருவாங்க. அதாவது மண்டையில் ஆழத்தில் போனதை திருப்பி எடுக்கிறது முடியாது. இந்த சமாரிக்கு பெண்மணிக்கு கடவுள் சொல்கிறாரு, நீ தண்ணி தான்ற. அவர் கொடுத்தா வாங்கி குடிப்பார், என்ன பாத்திரத்தில் கொடுக்குதோ குடிப்பார், இல்லாட்டி அது ஊத்துனாக்கா பக்கத்தில் போய் வாங்கி குடிப்பார். He is setting an example. இந்த உலகத்துல நீ ஒன்னை தவிர யாருக்கு எங்க உதவி வேணும்னாலும் நீ செய்யணும், இல்லாட்டி நீ மனுஷனே இல்லை. ஆஸ்பத்திரி போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு ஏன் அப்பாயின்மெண்ட், நான் தனியாக போகிறேன், போயிட்டு வெளியே வரேன், காரை எடுத்துட்டு இப்படி வரும்போது அங்கே பாக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. அப்படி திரும்பி பார்த்தாக்கா ஒரு லேடி வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தது. இன்னொரு ஆள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கார். வண்டி அப்படியே ஓரம் கட்டி எமர்ஜென்சியில் போட்டு உள்ளே இருக்கிற தண்ணியை எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன், வாங்கன்னு. கொடுத்த உடனே அதுக்கு தண்ணியை குடிச்சு வாந்தி பண்ணதை குறைச்சிட்டு முகத்தில் தண்ணி குடிச்சு ரொம்ப தேங்க்ஸ் சார்னு அவருக்கு முகத்தில் ஒரு மலைச்சு நான் காரில் போயிட்டேன். இன்னொரு ஆஸ்பத்திரி போது தவறுதலாக போயிட்டேன். இவன் தப்பாக சொன்ன உடனே அப்புறம் அங்கே உள்ளே போய் தப்பாக இருக்கேன்னா ஐயோன்னு டென்ஷனாக டைமுக்கு போடுமேன்ட்டு வேக வேகமாக வந்துட்டு ஃபோன் பேசிட்டு அடுத்ததுக்கு டாக்டர்கிட்ட இங்கேருந்து வரான்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் தள்ளிக்கிட்டே வர ஒரு கருப்பு மனுஷன் தொம்முன்னு விழுது. அவரால் மூவே பண்ண முடியல. மூவே பண்ண முடியலன்னா இவ்வளோ கொண்டு போய் முதல்ல உள்ள தள்ளணும், அந்த டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். சரி, அதனால் அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே போயிட்டு அதை முடிச்ச பிறகு திருப்பி பார்க்குறேன், அவர் அப்படியே நிற்கிறார், போகவே முடியல. ஆள் கருப்பு. இவ்வளோ இதை கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே கொண்டு போகிறாரு, முடியவே இல்லை. எல்லாத்தையும் விட்டு நீ உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் வந்து நீ பிடிங்க நான் பிடிங்க அவரையும் பிடிச்சி மெதுவாக இப்படின்னு அவரை உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டு போனவொன்னே அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். எத்தனையோ பேர் போகிறாங்க வராங்க, நோபடி வாஸ் ஹெல்பிங். யாருக்கும் அந்த மனசு வரல, அதாவது பாட்டு எல்லாம் காரில் போகிறாங்க. அப்போ ஒரு சின்ன காரியம் தான், சின்ன காரியம் வரும்போது அப்படி வரும்போது கடவுள் பார்க்குறாரு.
அதை நம்ம பிரதிபலிக்காட்டி இவ்வளவு நாள் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. யாரையும் தாழ்த்தி நினைச்சா கூட சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கவில்லை. சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கணும். கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒருவரே அப்படின்னு ஒரு வசனம் வரும். கரெக்டா எங்க எனக்கு ஞாபகம் இல்லை. எந்த நாட்டுக்கு கிரேக்கன் யூதன் அந்த காலத்துல. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தானாக்கா வன்னியர் என்றும் இல்லை, நாடார் என்றும் இல்லை, பிராமணன் என்றும் இல்லை, பல்லர் என்றும் இல்லை, பறையன் என்றும் இல்லை, கள்ளன் என்றும் இல்லை, அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஏக்காச்சக்கமான ஜாதியை வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளையும் வச்சுக்கிட்டு போதவரும் அவன் நம்மால் இல்லை, அவனை அந்த வெளியே அந்த பொக்கெல்லாம் வைக்க விடாத அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா போதகரே அல்ல. பைபிளை நீ புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு பெரிய காணிக்க வந்து நீ பெரிய ஆளா கூட இருக்கலாம், 10 காரை வச்சிருக்கலாம், பட் யூ ஆர் நாட் ஈவன் சாதாரண ஆள் கூட கிடையாது. யூ மே பி a priest, you have failed in your mission. அப்படி நினைக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு இந்த கடைசி காலத்துல சத்தியம் என்னை விடுதலை ஆக்கிற்று. என்னை தவிர எல்லாரும் எனக்கு பிறந்தான். யார் கஷ்டப்பட்டாலும் அந்த சூழ்நிலையில என்ன செய்யணுமோ அதை நான் செய்யாவிட்டால் நான் முதலில் மனிதன் அல்ல. I'm not a good Samaritan. நான் அப்படி இல்லைன்னா எனக்கு அப்படி ஒண்ணு வரும்போது கர்த்தர் அப்படியே பார்த்துட்டு 4 பேர் போகணும், எல்லாமே அப்படியே பார்த்துட்டே போனாக்கா எனக்கு எப்படி இருக்கும்? செத்து போகும். அப்போ கடவுள் ஒருத்தர் வெளிக்கு வேலை பார்க்குற இடத்துல இருக்கும், போயிட்டே இருக்கும்போது இருக்கும், ட்ராவல் பண்ணுற இடத்துல இருக்கும், நடக்கும்போது இருக்கும், போகும்போது இருக்கும், பள்ளிக்கூடத்தில் இருக்கும், வீட்டில் இருக்கும், வெளியில் இருக்கும், எல்லா இடத்துலையுமே உனக்கு பிறந்திருக்காங்க. இஃப் யூ டோன்ட் டூ தட் யூ ஆர் நாட் ஈவன் அ கிறிஸ்டியன். லீவேட்ஸுக்கு நான் தான் வைராக்கியம் உள்ளவன் இருந்தவெல்லாம் அடிபட்டு போச்சு. இந்த கடவுள் ஒரு இன்சிடென்ட்டை கொடுத்து என் பிள்ளைகளா 10 கற்பனை நான் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை, கடவுளை நேசி மனிதனை நேசிக்கிறதுக்கு 10 2ஆக்கி கசாயம் போல கொடுத்து 2னாக்கா மனிதனுக்கு மனிதன் நேசிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு காரியத்திலே நீ மனிதனுக்கு மனிதன் நீ நேசிக்காவிட்டால், உன்னால் முடிந்து அவனுக்கு முடியாமல் இருக்கும்போது நீ செய்யாவிட்டால் இடம் இருக்குமான்னு தெரியாது. பரவாயில்ல, எத்தனை பேருக்கு இடைஞ்சலா கிறிஸ்துவ மாறாம இருக்கிறதுக்கு நம்ம காரணமா இருப்போம். கடவுள் அப்படி சொல்லிட்டு அவர் செஞ்சாரா? தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு அந்த பொம்பளை கேட்கல. சமாரிய பெண், அந்த சமாரிய பெண்ணை பத்தி சொல்லும்போது எங்க நீ மாட்டுக்கு இருக்கிற அப்படின்னு கான்வர்சேஷன்லாம் போயிருக்கோம். எங்க வீட்டுக்காரர் வரல, அவர் வந்து தண்ணி எடுக்கல, நீ வெயில வந்திருக்க, அவர் வந்து செஞ்சிருக்கான்னு எனக்கு புருஷன் இல்லை ஏதோ ஒன்று சொல்லும் போது எப்படி உனக்கு ஏற்கனவே 5 புருஷன் இருக்காங்க, இப்போ நீ இருக்கிறவன் உன் புருஷன் இல்லை இப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன உடனே என்ன அது என் லைஃபையே புட்டு வைக்கிறாரு. பெரிய தீர்க்கதரிசின்னு ஓடி போய் ஊரே அந்த சமாரியர்கள் இருக்கிற ஊரே வந்து எவாஞ்சலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வார்த்தை தண்ணி குடிச்சு டிஸ்கிரிமினேஷனை காலி பண்றாரு. 2வது வார்த்தை அவரு நீ யாருன்றத சொல்லாம சொல்ற. அவர் வந்து குற்றம்லாம் சொல்லல, உனக்கு ஏற்கனவே 5 புருஷன் தான், இப்ப நீ யார்கிட்ட இருக்கியோ அவன் உன் புருஷன் இல்லை. அடேம்மா இவரை நான் பார்த்ததே இல்லை, இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு ஒன்று ஓடி போய் ஊரே கட்டு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஊரே எவாஞ்சலைஸ் பண்ணிட்டார் ஒரே காரியத்தில். அவர் என்னைக்காவது யாரையாவது குற்றப்படுத்தியிருக்காரா? ஜீசஸ் கிரைஸ்ட் லேசில் குற்றப்படுத்த மனுஷன் நீ அப்படி சரியில்லை, நீ சரியில்லை, நான் சரியில்லை, அப்படி இப்படி நல்லா சொல்லுவான். எல்லாம் ஊரெல்லாம் போயிட்டு மேரி மகதலேனுக்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு வந்த பிறகு கடைசியில கல்லை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு அந்த பொம்பளை நின்னாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா கேட்டுக்கலாம், எனக்கு உனக்கு வேற வேலையே கிடைக்கலையா, இப்படிதான் நீ சம்பாதிக்கணுமா கேட்டுக்கலாம். ஒன்றும் கேட்கல. வந்தவனெல்லாம் பார்க்குறாரு, ஹேய் யாரு தப்பே பண்ணல, கல்லறி முதல்ல முதியவர் முதல் இளையவர் வரை, அதான் பைபிள் வசனம். வயசானவன் வந்திருக்கான், சின்ன பைபிள் வந்திருக்கான், எல்லாவனும் கல்லை போட்டு போயிட்டான். எல்லாவனும் ஏஜ் வித்தியாசமே கிடையாது, எல்லாவனும் திருட்டினாய்தான். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு? நீ உணர்ந்துட்ட, என்கிட்ட வந்துட்ட, இனி பாவம் செய்ய போயிட்டு. அதான் கடவுள், அதான் ஜீசஸ். இது தெரியாம இந்த லேடி சொன்னாரு தீர்க்கதரிசின்னு. ஆனா அவர் கடவுள்னு அவளுக்கு தெரியல, பாவம். அதனால என்னைக்காவது நம்மள எப்படி சொல்லலாம், யூ ஆர் பேக்வர்ட் கிளாஸ்,
நீ தாழ்த்தப்பட்டவன், நீ பிற்படுத்தப்பட்டவன். இந்த உலகத்துல அவங்க அப்படி வச்சிருக்கிறதுனால கவர்மெண்ட் சில ப்ரிவிலேஜஸ் கொடுத்து வச்சிருக்கலாம். அது கவர்மெண்டோடைய ஜாப் எல்லாரையும் உயர்த்தணும்னு. அது ஒரு நல்ல காரியம் தான். ஏன்னா தப்பை வந்து ஓவர் நைட்ல எதுவுமே சரி செய்ய முடியாது. திடீர்னு எல்லாத்தையும் கல்லுக்கடைகள்லாம் மூடிட்டாக்க எல்லாம் கையும் ஆடிரும், எல்லாமே நிறைய பேர் இப்படியே போயிடுவான், செத்து போயிடுவான். முடியாதீங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம். நாங்க யாருமே செய்ய முடியாது. ஏன்? 40,000 கோடி வருது இல்லை வருஷத்துக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு செய்ய மாட்டாங்க. பணம் அதான் இந்த உலகம். இந்த உலகத்துல கடவுளை தான் சொல்றாரு, யூ பிஹேவ் லைக் மீ, ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி, டூ யுவர் பெஸ்ட், God will give it back. Don't worry. நான் செஞ்சு என் கையில் இருந்தெல்லாம் போயிடுச்சு, இதை கொடுத்தா எனக்கெல்லாம் போயிடுச்சுன்னா இப்படின்னு தான் நினைக்கும் உலகம். சாதாரண மனிதர்கள் அதுக்கு மேலே வந்து லைக் அ குட் சமாரிட்டன். அவனை நீ மோசமானவன்னு சொன்னவன் தான் பெஸ்டா செஞ்சிருக்கான், பார்க்கவே ஆளுது. அதே மாதிரி நீ இருன்றது தான் கர்த்தருடைய காரியம். நம்ம சத்தியம் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும். வேதத்தில் சொன்ன சத்தியங்கள் நிறைய காரியங்கள் நம்மளை விடுதலை ஆக்கல. We are still bound by so many things because of your birth. நம்ம இந்தியாவில் பிறந்து ஒரு இடத்துல வளர்ந்து அந்த இடத்துல சுத்தி மற்றவங்கெல்லாம் சிந்திக்கிறது போல சிந்திச்சு வேதம் கற்றுக் கொடுத்த காரியங்கள் டிஃபரெண்ட். நம்ம எங்க எப்படி போய் பார்த்தாலும் கடவுள் சொல்ற காரியம் நீயும் அப்படியே செய். நீ அப்படி செஞ்சினா நீ பிழைப்பாய், நீ உனக்கு ஆசீர்வாதம். நான் பார்த்துப்பேன் உன்னை, நான் பார்த்துப்பேன். ஏற்ற காலங்களில் எது என்ன செய்யணுமோ நான் பார்த்துப்பேன். நீ செய்யறதை செஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதித்து நமக்கு சத்தியம் நம்மை விடுதலையாக்க வேண்டும். அதிலிருந்து நாம் கரெக்டாக சரியாக வழங்கிக்கணும். வேதத்தை வழங்கிட்டா கடவுள் நிச்சயமாக ஆசீர்வாதம். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார்.